வணக்க நண்பர்களே, புதிதாக மாந்திரீகம் கற்றுக்கிறவங்களுக்காக இந்த பதிவை நான் போடுறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மதன மேகலா யக்ஷனி சித்து. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த யக்ஷனிகள் எல்லாமே நேரடியாக உங்களிடம் பிரசன்னமாகி பேசக்கூடியது. இதனுடைய சித்தை எடுத்து வச்சுருக்கவங்க தான் பெரிய பெரிய சித்து வேலைகள்லாம் செய்வாங்க. மாந்திரிகவாதிகள்னு மக்களால் போற்றப்படுவாங்க. ஏன்னா கண்ணுக்கு நேராகவே எல்லா விஷயமே செய்து காமிப்பாங்க. பட்டவர்த்தனமாக செய்து காமிப்பாங்க. இது எல்லாமே சித்தர்கள் செய்து கைகண்ட முறை தான் இது. சாதாரண மக்களுக்கு நன்மை செய்வதற்காக இதை அவங்க போதிச்சுட்டு போயிருக்காங்க. இதுதான் விஷயம். இப்போ இந்த யக்ஷனி சித்தை எப்படி பண்ணுறது அப்படின்னா, நடுநிசைனா 12 மணிக்கு மேலே இலுப்ப மரத்தடியை நீங்கள் தேர்வு செஞ்சு வச்சிங்க. இந்த யக்ஷனிகள்லாம் இலுப்ப மரத்தில் குடிக்கொண்டு இருக்கும். சில நேரத்தில் என்னென்னா, இந்த பெரிய ஒரு பாம்பு ரூபத்தில் அப்படியே வந்து இறங்கும். பார்த்தா இலுப்ப மரத்துலேருந்து பாம்பு வந்துச்சு அப்படிம்பாங்க. நடுநிசையில் 10 மணி 11 மணிக்கெலாம். அது பாம்பு கிடையாது, இந்த யக்ஷனி தான் அது. அப்போ அங்கே அவுள் பொறிகளை வெத்தலை பாக்கு முறையாக வந்துட்டு சின்ன படையல் போட்டால் போதும். எலுமிச்சை பழம் இதெல்லாம் வச்சு படையல் போட்டுட்டு இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு 1008 உரு விகிதம் 21 நாட்கள் ஜபம் செய்தால் சித்தியாகும். தேவி பிரசன்னமாகும். தேவி பிரசன்னமாயிட்டா நீங்கள் எல்லா விதமான அஞ்சனத்தையும் நீங்கள் பார்க்கலாம். எதை விரும்பினாலும் அதை கொண்டு வந்து கொடுக்கும். இந்த மதன மேகலா இருக்க இந்த யக்ஷனி நீங்கள் எந்த பொருளை கேட்டாலும் இந்த பொருள் எங்களுக்கு வேணும், இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் அந்த பொருளை கொண்டு வந்து கொடுக்கும். இப்போ ஒரு கடையிலிருந்து ஒரு உணவு வர வைக்கணும், அதுக்கான படியை நீங்கள் கட்டிட்டு, அதாவது ஒரு கூடையை போட்டு அதுக்கான படியை வச்சு மூடிட்டு இந்த யக்ஷனியை அழைச்சி இந்த கடையில் உள்ள பொருள் இங்கே வேணும்னா உடனே கொண்டாந்து கொடுக்கும். அப்படிப்பட்ட வேலைகள்லாம் செய்யக்கூடியது தான் மதன மேகலா யக்ஷனி. இதனுடைய சித்து. இதை நீங்கள் சித்து செய்துட்டிங்கன்னா இப்படிப்பட்ட அற்புதங்களை நீங்கள் செய்ய முடியும். அதாவது குறி சொல்லலாம், தெள்ள தெளிவாக குறி சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது அஞ்சனம் பார்க்க உதவும். எல்லா விதமான அஞ்சனத்தையும் பார்க்கலாம். முன்னாடியே சொல்லியிருக்கேன், எல்லாரும் அஞ்சனம் பார்க்க முடியாது, எல்லோருக்கும் அஞ்சனம் ஓடாது. அஞ்சனம் ஓடணுன்னா அதுக்கான விதிமுறைகள்லாம் இருக்குது, அதுக்கான குளியல் இருக்குது, அதுக்கான எண்ணெய்கள்லாம் சொல்லியிருக்கிறேன். இரண்டாவதாக பூனைக்கண், அதாவது பூனை மாதிரி கண்கள் இருக்க பார்த்தியா, அவங்களுக்கு இலகுவாகவே அஞ்சனம் ஓடும். எல்லா அஞ்சனத்தையும் அவங்க பார்க்க முடியும். மற்றவங்களாம் அஞ்சனம் பார்க்கணுன்னா அதுக்கான பத்திய முறைகள் இருக்குது, அதுக்கான குளியல் முறைகள் இருக்குது, அதுக்கான எண்ணெயை பற்றி முந்தைய காணொலியில் நான் போட்டிருக்கேன். இவங்க தான் அஞ்சனம் பார்க்க முடியும்னு. அப்படிப்பட்ட சிறப்பான வேலைகள்லாம் செய்யக்கூடியது தான் இந்த மதன மேகலா யக்ஷனி சித்தி. இந்த மதன மேகலா யக்ஷனியை நீங்கள் சித்தி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லா விதமான அஞ்சனத்தையும் பார்க்கலாம், குறி சொல்லலாம். நீங்கள் எந்த இடத்துல எந்த பொருள் இருந்தாலும் பொருட்களை வர வைக்கலாம். ஒரு வேப்பிலையை உருவி கல்கண்டாக மாற்ற முடியும், திருநீராக மாற்ற முடியும், குங்குமமாக மாற்ற முடியும். இப்படிப்பட்ட சித்து வேலைகள்லாம் நீங்கள் செய்யலாம். இதை செய்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்தடுத்த காணொலியில் நாம் சந்திப்போம். மதன மேகலா யக்ஷனி மந்திரம் ஓம் க்ரீம் மதன மேகலாலிய ஸ்வாகா. திரும்பவும் சொல்கிறேன், ஓம் க்ரீம் மதன மேகலாலிய ஸ்வாகா. ஓம் க்ரீம் மதன மேகலாலிய ஸ்வாகா. இதுதான் அந்த மந்திரம். ஒரு சகோதரர் கேட்டிருந்தாங்க, எழுத்து வடிவில் மந்திரத்தை கொடுங்க அப்படின்னு. அடுத்த காணொலியில் நிச்சயமாக கொடுக்குறேன்.